க்ஷேத்ராடனம் சேனலில் நவீன மனதிற்கான இந்து மதம் என்ற எங்கள் தொடரின் 6வது பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த தொடரில் இன்றைய தலைமுறை கேட்கும் கேள்விகளை நாம் ஆராய்கிறோம். கடவுள், கோயில்கள், பக்தி, உள்ளார்ந்த அமைதி மற்றும் சனாதன தர்மத்தின் ஆழமான அர்த்தம் குறித்து முந்தைய எபிசோடுகளில் நாம் விவாதித்தவை. கடவுள் இருக்கிறாரா? இந்து மதத்தில் ஏன் இத்தனை கடவுள்கள் உள்ளனர்? விக்கிரக வழிபாடு ஏன்? கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றால் கோயில்களுக்கு ஏன் செல்ல வேண்டும்? கடவுள் பிரார்த்தனைகளுக்கு உடனே ஏன் பதில் தருவதில்லை? நீங்கள் அந்த எபிசோடுகளை தவறவிட்டிருந்தால் அவற்றின் லிங்குகள் விளக்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. செய்திகளில் ஏதாவது பயங்கரமான சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது, அர்த்தமற்ற வன்முறை, இயற்கை பேரழிவு அல்லது ஒரு நிரபராதி துன்பப்படுவது, அப்போது உங்களுக்கு வறண்ட தத்துவ உரை வேண்டாம். உங்கள் உடனடி இயல்பான மனித உணர்வோ இதையே கேட்கும். கடவுள் உண்மையில் இருக்கிறார் என்றால் அவர் சர்வசக்தி உள்ளவரும் எல்லையற்ற அன்புடையவரும் என்றால் இதை நிறுத்த ஒரு மின்னல் தாக்கத்தை ஏன் அனுப்பவில்லை? சர்வசக்திமான் ஏன் முழுமையாக மௌனமாக இருக்கிறார்? இது மனித வரலாற்றிலேயே மிக பழமையானதும் மிகவும் வேதனையூட்டும் கேள்வியும் ஆகும். தெய்வீகம் எங்கும் எல்லாவற்றிலும் இருக்கிறது என்றால் கொடூரம், கோபம், அநீதி எங்கிருந்து வருகின்றன? தீமையே கடவுள் படைத்தாரா? இன்று இந்த பிரபஞ்ச ரகசியத்தை மகத்தான ஆன்மீக குருமார்களின் எளிய நிஜ வாழ்க்கை கதைகள் மூலம் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோ முடிவில் உலகின் இருள் கடவுள் இல்லை என்பதற்கான சான்றல்ல, அது இன்னும் ஆழமான ஒரு பயணத்தின் பகுதிதான் என்பதை நீங்கள் காண்பீர்கள். தெய்வீக ஒளியால் ஆன உலகில் இருள் எப்படி இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள 8ஆம் நூற்றாண்டின் மகத்தான ஆச்சாரியர் ஆதி சங்கராச்சாரியரின் பிரபலமான கதையிலிருந்து தொடங்குவோம். மாலை நேர மங்கலான வெளிச்சத்தில் நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். முன்னால் பாம்பு போல ஒன்று தெரிகிறது. நீங்கள் பயத்தில் உறைந்து நிற்கிறீர்கள். ஆனால் ஒருவர் விளக்கை கொண்டு வந்து வெளிச்சம் போட்டவுடன் அது பாம்பு அல்ல, வெறும் கயிறு மட்டுமே என்பதை உணர்கிறீர்கள். ஸ்ரீ சங்கரர் இந்த எண்ணத்தை துன்பத்தையும் தீமையையும் விளக்க பயன்படுத்தினார். அறியாமையில் நாம் பிரிவை பார்க்கிறோம். நான் மற்றும் அவர்கள் பயமும் அகங்காரமும் உலகின் மீது இருளை ப்ரொஜெக்ட் செய்கின்றன. கயிற்றே பாம்பு என்று தவறாக நினைப்பது போல பயம் உண்மையாக தோன்றுகிறது. ஆனால் பாம்பு ஒருபோதும் உண்மையாக இருந்ததே இல்லை. ஞானத்தின் ஒளி வந்தவுடன் தெய்வீக அமைதி எப்போதும் அங்கேயே இருந்தது. நம் பயத்தால் தொடப்படாமல் இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். இப்போது நீங்கள் நினைக்கலாம், இது நல்ல கதைதான். ஆனால் உலகில் நாம் பார்க்கும் கொடூரம் மாயை போல தோன்றவில்லை. மக்கள் உண்மையிலேயே மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய தேர்வு செய்கிறார்கள். கடவுள் ஏன் அனைவரையும் நல்லவர்களாக இருக்க கட்டாயப்படுத்துவதில்லை? ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் ஒரு கருணைமிக்க பார்வையை வழங்கினார். கடவுள் அனைத்திலும் இருக்கிறார், ஆனால் மனிதர்களுக்கு சுதந்திர சித்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் நம்மை பொம்மலாட்டம் போல கட்டுப்படுத்துவதில்லை. நம் எண்ணங்களையும் செயல்களையும் தேர்வு செய்யும் சுதந்திரம் நமக்கு உள்ளது. மக்கள் பேராசை, கோபம், அகங்காரம் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் துன்பத்தையும் அநீதியையும் உருவாக்குகிறார்கள். ஒரு குழந்தைக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் பெற்றோரை போல நாம் கற்றுக்கொண்டு வளர்வதற்காக நம் தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொள்ள கடவுள் அனுமதிக்கிறார். துன்பம் கடவுளின் தண்டனை அல்ல, அது நாம் அன்பு, கருணை, தர்மம் ஆகியவற்றில் இருந்து விலகும்போது என்ன நடக்கிறது என்பதை காட்டும் கண்ணாடி. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உலகம் ஒரு பிரபஞ்ச நாடகம் போன்றது என்று விளக்கினார். அதில் எதிர்மறை மற்றும் நேர்மறை இரண்டும் உள்ளன. ஒளி மற்றும் நிழல், வீரர்கள் மற்றும் வில்லன்கள். அவர் கூறினார், 2 சக்திகள் நம்மை இழுக்கின்றன. ஒன்று நம்மை கருணை, பகிர்வோ, ஆன்மீக வளர்ச்சி நோக்கி அழைத்துச் செல்கிறது. மற்றொன்று நம்மை பேராசை, கோபம், சுயநலம் நோக்கி இழுக்கிறது. நாம் எந்த சக்தியை வளர்க்கிறோம் என்பதை நாமே தேர்வு செய்ய வேண்டும். கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்றால் புலியிலும் கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டபோது ராமகிருஷ்ணர் பதிலளித்தார், ஆம், கடவுள் புலியிலும் இருக்கிறார். ஆனால் நீ புலியை சென்றே கட்டுப்பிடிக்கக் கூடாது. ஓடிவிடு என்று உன்னை எச்சரிப்பவர்களும் கடவுளின் வடிவமே. அவரது செய்தி எளிமையானது. கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கலாம், ஆனால் ஞானம் என்பது எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிதல். தீமை உலக நாடகத்தில் தோன்றலாம், ஆனால் கடவுள் தூய்மையாகவும் தொடப்படாதவராகவும் இருக்கிறார். ராமகிருஷ்ணர் போதித்தார், சூரியன் தூய்மையானவன், ஆனால் கலங்கிய நீரில் அதன் பிரதிபலிப்பு வளைந்ததாக தெரிகிறது. கடவுள் தூய்மையானவர், ஆனால் இவைகளின் வழியாக பிரதிபலிக்கும் போது அகங்காரம், அறியாமை, பயம், ஆசை, அது தீய செயல்களாக தோன்றுகிறது. அசுத்தம் கடவுளில் இல்லை, அது கருவியில் உள்ளது. ராமகிருஷ்ணர் ஒரு எளிய உதாரணம் கொடுத்தார். வேப்பிலை கசப்பாக இருக்கும், ஆனால் அதை சர்க்கரை நீரில் நனைத்தால் அதன் கசப்பு குறையும். அவர் கூறினார், உங்கள் மனதை கடவுளால் நிரப்புங்கள், அப்போது உலகின் கசப்பு உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. தீமை மறைவதில்லை, அதன் தாக்கம் மறைகிறது. ராமகிருஷ்ணரின் சீடரான சுவாமி விவேகானந்தர் இந்த செய்தியை நவீன உலகிற்கு மிக வலிமையான ஒரு உவமையுடன் கொண்டு சென்றார். உலகத்தை எல்லாம்
எப்போதும் வசதியாக இருக்க வேண்டிய நிரந்தர விடுமுறை வீடாக பார்க்காதீர்கள் என்றே அவர் கூறினார். அதற்கு பதிலாக உலகத்தை ஒரு நெறி பயிற்சி கூடமாக பாருங்கள். ஒரு உடற்பயிற்சி கூடம் எப்படி செயல்படுகிறது என்று சிந்தியுங்கள். நீங்கள் ஜிம்மிற்கு சென்று எல்லா எடைகளும் இறகுகளால் செய்யப்பட்டிருந்தால் உங்கள் தசைகள் ஒருபோதும் வளராது. உடல் வலிமையை உருவாக்க இரும்பின் கனமான வலியூட்டும் எதிர்ப்பு உண்மையில் தேவை. விவேகானந்தர் மனித ஆன்மாவும் அதே போலதான் என்று கூறினார். இன்பத்தை விட துன்பமே பெரிய ஆசிரியர். பாராட்டுக்களை விட அடிகளே உள்ளார்ந்த நெருப்பை அதிகமாக வெளிக்கொணர்கின்றன. உலகில் அநீதி இல்லையெனில் உண்மையான கருணை எப்படி பிறக்கும்? கொடூரம் இல்லையெனில் அசைக்க முடியாத தைரியம், மன்னிப்பு, வீரத்தன்மை எப்படி வெளிப்படும்? நாம் சந்திக்கும் கஷ்டங்கள், கடினமான மனிதர்கள், அநியாயமான சூழ்நிலைகள், இவையே அந்த கனமான எடைகள். உங்களுள் உறங்கி கிடக்கும் வலிமை, கருணை, தெய்வீகத்தை எழுப்ப தேவையான உராய்வே இவை. விவேகானந்தர் ஒருமுறை கூறினார், நெருப்பு தீமை அல்ல. நெருப்பு உங்கள் உணவை சமைக்கிறது. நெருப்பு உங்கள் வீட்டை சூடாக வைத்திருக்கிறது. அதே நெருப்பு தவறாக பயன்படுத்தப்பட்டால் உங்கள் வீட்டை எரித்துவிடலாம். அதேபோல் தெய்வீக சக்தி நடுநிலையானது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம் மனத்தின் போக்குகள் தீர்மானிக்கின்றன. கோபம், பேராசை, பொறாமை, வன்முறை இவை மனித மனம் உருவாக்கிய வக்கிரங்கள். கடவுள் உருவாக்கியவே அல்ல. விவேகானந்தர் கூறினார், தீமை என்பது தனி சக்தி அல்ல, அது அதே தெய்வீக ஆற்றலின் குறைந்த வெளிப்பாடு. எப்படி இருள் என்பது ஒளி இல்லாமே, குளிர் என்பது வெப்பம் இல்லாமே, அதேபோல் தீமை என்பது ஆன்மீக விழிப்புணர்வு இல்லாமே. அது அறியாமே, தனித்த சக்தி அல்ல. ஸ்ரீ ரமண மகரிஷி நன்மை மற்றும் தீமை என்பது மனம் தன்னை உலகிலிருந்து தனித்ததாக உணரும்போது மட்டுமே இருக்கின்றன என்று விளக்கினார். அவர் சினிமா திரை என்ற உவமையை பயன்படுத்தினார். ஒரு போர் திரைப்படம் இரத்தத்தையும் இருளையும் காட்டலாம், ஆனால் திரை கரைப்படாது. ஒரு கடல் காட்சி அலைகளை காட்டலாம், ஆனால் திரை நனைவதில்லை. அதேபோல் கடவுள் பிரபஞ்சத்தின் அமைதியான திரை. வாழ்க்கை வீரர்கள், வில்லன்கள், மகிழ்ச்சி, துன்பம் ஆகியவற்றை காட்டலாம், ஆனால் அதன் அடிப்படை உண்மை தூய்மையானதாகவும் தொடப்படாததாகவும் என்றும் நன்மையானதாகவும் இருக்கிறது. காலம் ஏன் மெதுவாக நகர்கிறது? கடவுள் தீமையை உடனே ஏன் அழிப்பதில்லை என்று நாம் கேட்கும்போது பதில் இதுதான். தெய்வீகம் திடீர் கோபத்தின் மூலம் அல்ல, நித்திய சட்டங்களின் மூலம் செயல்படுகிறது. கர்ம விதி ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு என்பதை உறுதி செய்கிறது. கொடூரம் சில காலம் சக்தி வாய்ந்ததாக தோன்றலாம், ஆனால் அது மெதுவாக தனது சொந்த வீழ்ச்சியை உருவாக்குகிறது. பிரபஞ்ச நீதி மெதுவாக நகரலாம், ஆனால் அது ஒருபோதும் தோல்வியடையாது. கடவுள் தீமையை வெளிப்புற இருளை முடிவுக்கு கொண்டு வருவதால் மட்டுமல்ல, இதயங்களை மாற்றுவதன் மூலமும் அழிக்கிறார். பிரார்த்தனை ஒரு காந்தத்தின் அருகில் வைக்கப்பட்ட இரும்பை போல செயல்படுகிறது. மெதுவாக இரும்பு மாறுகிறது. அதேபோல் பிரார்த்தனை மனதை தெய்வீகத்துடன் ஒத்திசைக்கிறது. எனவே கடவுள் மௌனமாக இருப்பது போல தோன்றும்போது அது நிராகரிப்பு அல்ல, அது உள்ளார்ந்த வளர்ச்சிக்கான காலம். நமக்கு உண்மையில் தேவையானதை பெறுவதற்கான வலிமையும் ஞானமும் கட்டி எழுப்ப உதவும் காலம். நம் உலகில் இருள் இருப்பது கடவுள் நம்மை கைவிட்டுவிட்டார் என்பதற்கான சான்றல்ல, அது நம் பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதற்கான சான்று மட்டுமே. ஆனால் இந்த உயர்ந்த தத்துவத்தை எதுவும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்து இருப்பதற்கான காரணமாக நாம் பயன்படுத்த முடியாது. தீமை வெறும் மாயைதான், அதனால் நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்று நாம் சொல்ல முடியாது. கோபமும் கொடூரமும் உலகின் கீழ்மட்ட அறியாமை நிறைந்த பகுதியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் விழிப்புணர்வுள்ள மனிதர்களாக நம் கடமை ஒளியை கொண்டு வருவது, துன்பத்தை குணப்படுத்துவது, அன்றாட கருணையை பயிற்சி செய்வது, எங்கோ அநீதி காணப்பட்டாலும் அதற்கு எதிராக நிற்பது, இவையே நம் கடமை. சுவாமி விவேகானந்தர் அழகாக கூறியது போல, உலகத்தை நல்லதாக்க ஒரே வழி நம்மை நாமே நல்லவர்களாக மாற்றிக்கொள்வதே. இந்த காலமற்ற நாணயங்களின் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு சிறிது தெளிவையோ உங்கள் இதயத்திற்கு சிறிது அமைதியையோ கொடுத்திருந்தால் தயவு செய்து லைக் பட்டனை அழுத்துங்கள். இப்போது கடினமான காலத்தை சந்திக்கும் ஒருவருடன் இதை பகிருங்கள். மேலும் எங்கள் சமூகத்தில் சேர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த முறை வரை தேடிக்கொண்டே இருங்கள், முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், புயல் மேகங்கள் எவ்வளவு இருண்டதாக தோன்றினாலும் அவற்றின் பின்னால் சூரியன் எப்போதும் பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. நமஸ்தே.